ரிடக்ஷனுக்கு நம்ம நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அதில் காலை வேலைக்கு என்ன மாதிரியான உணவுகள் சிறந்தது? வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய உடல் எவ்வாறு எடை கூடுது, அந்த கூடுற எடையினுடைய பாதிப்பு, அதோட நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய சில ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், பிஎம்ஆர், பிஎம்ஐ, இதை பற்றிலாம் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த உடல் எடை குறைப்பதற்கான தீர்வுகளில் இன்னைக்கு முக்கியமான வந்து உணவு திட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் உடல் எடையை அதிகரிப்பதில் பெரிய பங்கு. ஒவ்வொரு வேலைக்கும் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நமக்கு என்ன டயட் பிளான் வந்து வேணும் அப்படின்றத நாமளே அதை செலக்ட் பண்ணிக்கிறலாம். பொதுவாக இன்னைக்கு காலையில் வேலைகளில் வந்து எடுக்கக்கூடிய உணவு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து உணவு இட்லி தான். அதுக்கப்புறம் தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அடுத்து ராகி தோசை, கம்பு தோசை, அடை, இந்த மாதிரி நம்ம வந்து சில வகைகள் பயன்படுத்துகிறோம். சில வகை சாலிட் ஃபுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், அதுக்கப்புறம் உப்புமா, இவ்வளோ உணவுகள் சாப்பிட்டு வந்து இருக்கும். இப்போ இந்த உணவுகளில் எண்ணெய் சேர்க்காம வந்து இருக்கக்கூடிய உணவு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இருக்கக்கூடியது இட்லிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு. இட்லியை பற்றி ஒரு வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரா ரைஸ் வந்து எப்படி வந்து இருக்கும், பாயில்டு ரைஸ் வந்து எப்படி வந்து இருக்கும், டபுள் பாயில்டு ரைஸ், சிங்கிள் பாயில்டு ரைஸ், இப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைஸ். குருணை அரிசியாக இருந்தால் எப்படி வந்து இருக்கும், புழுங்கல் அரிசியாக இருந்தால் வந்து எப்படி வந்து இருக்கும், மாவா அரைச்சதுக்கப்புறம் அதோடைய கலோரி எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். 2 இட்லி வந்து எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து அதில் 120 முதல் 140 கலோரி தான் வந்து இருக்கும். பொதுவாக இன்னைக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் படுத்த படுக்கை இருக்கிறவர்கள் கூட எளிதாக உணவு எடுத்துக்கிட்டு அதை ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு உணவு இந்த இட்லி தான். அப்போ நம்ம வந்து டயட் சார்ட்டில் ரெகுலராக வந்து இட்லி இருக்கிறதுல நம்மளுக்கு முக்கிய இடம் தரலாம். ஏன்னா இது வந்து கலோரி வந்து மிக மிக குறைவு. அடுத்தது இது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது, அதனால் நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது அதே மாவில் வந்து தயார் பண்ணக்கூடிய தோசை, கலோரி 180 முதல் 220 வரைக்கும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா சேர்க்கக்கூடிய சமையல் எண்ணெயோடைய கலோரி தான். பல வகையான சமையல் எண்ணெய் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் கொஞ்சம் கொழுப்பு சத்தும் இருக்கிறதுனால இதனுடைய கலோரி குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் கலோரி அதிகமாக இதில் வந்து இருக்கும். தோசையில் இந்த அளவுக்கு வந்து கலோரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது சப்பாத்தி. இப்போ சப்பாத்தின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதே மாதிரி தான். சப்பாத்தியில் நம்ம வந்து ரொம்ப அதிக அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்க்கறது வந்து கிடையாது. இருந்தாலும் கிட்டத்தட்ட இது அரிசியில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இதுலேயும் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. சப்பாத்தியை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சப்பாத்தியில் கிட்டத்தட்ட வந்து 160 கலோரியில் இருந்து 180 கலோரி வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம சொன்ன 3 உணவுகளும் நம்மளுடைய ரெகுலர் டயட் பிளான்ல வந்து இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எளிதாக ஜீரணமாகக்கூடியதும் மிக குறைந்த அளவு கலோரி கொண்ட உணவும் இந்த 3 தான். அடுத்தது நம்ம வந்து எடுக்கக்கூடிய சில வகை தானிய உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் அது வந்து சற்று அதிகமாகவே கலோரி வந்து இருக்கும். இப்போ அடை தோசை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது 220 முதல் 260 கலோரி வரைக்கும் இருக்கும். இது நீ வந்து எந்த வகை தானியங்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி மிக்ஸ்டு சேரல்ஸ் வந்து இருந்தாலும் சரி, அனைத்தும் கலக்கப்பட்ட தானிய வகையாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு, புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும். உடலுக்கு அதிக அளவுக்கு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால தான் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு களி, கூழ் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து காலை உணவுகளில் சேர்த்துக்கூடிய ஒரு முக்கியமான உணவு உப்புமா. இன்னைக்கு உப்புமானே நிறைய பேருக்கு வந்து அலர்ஜி இருந்தாலும் இன்னைக்கு பல வீடுகளில் நம்ம வந்து உப்புமாவை ஒரு முக்கியமான உணவாக வந்து எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட கலோரி 220க்கு மேலே தான் வந்து இருக்கு. இதில் சேர்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நம்ம ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, காய்கறிகள், நட்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கறத பொறுத்து இதோடைய கலோரி இன்னும் வந்து அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெண்பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து காலை உணவுகளையும் விட இதில் தான் அதிகமான கலோரி வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 300 முதல் 330 கலோரி வரைக்கும் இருக்கும். ஏர்லி மார்னிங்லாம் வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு கூட ஒரு உளுந்த வடை சாப்பிட்டு போய்
வெளியில வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கொட்டாய் விட்டுட்டே வந்து இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி டல்னஸ் வந்து இருக்கும், தூக்க கலக்கமா வந்து இருக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னீங்கன்னா, திடீர்னு நம்மளுடைய பாடியில பிஎம்ஆர் உடனே அதிகமான லெவலை மீட் பண்ணாது. அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளுடைய உடல் ஒரு மாதிரி சோர்வு நிலையிலேயே இருக்கும். ஏதாவது ஆயில் ஃபுட் அதிகமாக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் ஒரு மாதிரி மந்த நிலையிலேயே வந்து இருப்பதற்கான காரணம். இப்போ நம்ம இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், அடை தோசை, வேறு ஏதாவது தானிய வகைகள் தோசைகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம், ரைட், வந்து ஓகே. இதெல்லாம் எடுத்துக்கிறது சரிதான். நம்மளுடைய டயட் பிளான்ல நம்ம இது மட்டும்தான் எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதை உணவுகளெல்லாம் எடுத்துக்கிறக்கும் பொழுது தொட்டுக்கிறதுக்கு நம்ம நிறைய சைடிஷ் எடுத்துக்கிறோம். சாம்பார், சட்னி, இது ரெண்டும் இன்னைக்கு முக்கியமான ஒரு உணவாக வந்து இருக்கு. பொதுவாக சாம்பார் சட்னியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கலோரி ஒரு கப்பு வந்து சாம்பாரில் 80 முதல் 100 வரைக்கும் தான் வந்து இருக்கும். சட்னியில் வந்து 50 முதல் 60 தான் வந்து இருக்கும். இதே வெஜ்ஜு குருமாவாக இருந்தால் காய்கறிகள் எல்லாம் வந்து இருக்கிறதுனால அதில் 80 முதல் 110 கலோரி வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம வந்து காலை வேளையில் உணவு வந்து எடுத்துக்கிற பொழுது ஒரு நாளைக்கு என்ன கலோரி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த உணவுகள் எல்லாம் எவ்வளோ கலோரி இருக்குன்றது தெரிஞ்சாதான் நாம் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம காலை வேளையில் ஒரு 400 கலோரிக்கு உணவு எடுத்துக்கணும் அப்படின்னீங்கன்னா 2 இட்லியில் வந்து 120 கலோரி வந்து இருக்குது அப்படின்னீங்கன்னா நாம் 4 இட்லி வந்து எடுத்துக்கலாம். 4 இட்லியில் நம்மளுக்கு வந்து 240 கலோரி. இதோட வந்து ஒரு கப் சாம்பார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா 80 வந்து கலோரி. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 320 கலோரிக்கு காலை வேலைக்கு நம்ம வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த உணவு இன்னும் வந்து குறைக்க வேண்டியது இருக்குது, கூட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த கலோரியை நம்ம வந்து கால்குலேட் பண்ணாலே வந்து போதுமானது. நம்மளுடைய உடலுக்கு என்ன வந்து உணவை எடுத்துக்கலாம் அப்படின்றத நாம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலை வேளையில வந்து வேக வைத்த உணவு இல்லாமல் வேறு ஏதாவது உணவு வந்து எடுத்துக்கிறக்கூடிய ஒரு சிக்கல் வந்து இருக்கு. பொதுவாக இன்னைக்கு எண்ணெயில் வந்து பயன்படுத்தப்பட்ட உணவுகள் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, தோசை, அடை தோசை, ராகி தோசை, இந்த மாதிரி நம்ம வந்து பல வகையான உணவுகள் காலையில் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிற பொழுது சமையல் எண்ணெய்க்கு எந்த ஒரு எண்ணெயை பயன்படுத்துன்றதுல ஒரு குழப்பம் வந்து இருக்கு. முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில் இது ரெண்டும் வந்து பயன்படுத்துங்க. ஒரு வேளை உணவுல உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து இருந்தா வந்து போதுமானது. இதுக்கு மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இது கொழுப்பு சத்தா நம்ம உடம்புல வந்து போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நம்ம சாலிட் ஃபுட்டு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, இந்த உப்புமா, வெண்பொங்கல், இந்த சாலிட் ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கலோரியும் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு அந்த அசதியான ஒரு நிலை வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மந்த நிலையிலேயே நம்மளுடைய உடல் வந்து இருக்கும். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான சாலிட் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தது இன்னைக்கு பல பேர் சில இந்த காலை உணவு வேலையில கூழு, களி இந்த மாதிரியான ஈஸியா ஜீரணமாகக்கூடிய உணவுகளாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். பொதுவாக இன்னைக்கு நம்ம வந்து பல வகையான தானியங்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு கூழ் செய்வோம். நம்ம பொதுவாக நன்றாக தண்ணி கலந்து தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். காரணம் என்ன நமக்கு வந்து தெரியும். இது குறைந்த அளவு உணவுலேயே அதிக அளவுக்கு கலோரி இருக்கக்கூடிய ஒரு உணவு. அப்ப இதை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இதுல வந்து வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான உணவுகள்ல முடிந்த அளவுக்கு நம்ம வந்து சற்று நீர் அதிகமாக சேர்த்தே நம்ம வந்து பயன்படுத்துறோம். இன்னும் நம்மளுடைய கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை வேலையில் கூழ் நம்ம வந்து சாப்பிடும் பொழுது அதில் முத நாள் வச்ச சோத்து தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அல்லது மோர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறத நம்ம வந்து கவனிச்சிருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜியும் கொடுக்கும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அன்னைக்கு விட்டமின் மினரல்ஸும் இது கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த உணவுல எவ்வளவு தண்ணீர் சேர்க்கிறோம்ன்றதை பொறுத்து இதோடைய கலோரி மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதோட லிக்விடிட்டி வந்து அதிகமாக கலோரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிளாஸ் வந்து சாப்பிடும் பொழுதும், 2 கிளாஸ் சாப்பிடும் பொழுதும், 3 கிளாஸ் சாப்பிடும் பொழுதும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று பசியோட ஃபீல் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாதிரி வந்து இருக்கும். நீங்க தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் குடிச்ச உடனே உங்களுக்கு வயிறு ஃபுல்லான ஃபீல் வந்து இருக்கும். தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 2 கிளாஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஃபீல் வந்து இருக்கும். ரீசன் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அதோடைய திக்னஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து இவ்வளவு உணவுகளுடைய பட்டியலுக்கும் அனைத்துக்கும் என்ன கலோரி இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. அதற்கு
தேவையான மாதிரி நம்மளுடைய டயட் சார்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னதை வந்து ஒரு தடவை கிளியராக வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உணவில் எவ்வளோ கலோரி இருக்குது, காலை வேலைக்கு எந்த உணவு சிறந்தது அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மதிய உணவு வேலையில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கிறலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.